பேர் என்னக்கா? என் பேர் சாந்தி. சாந்தி. இப்போ வந்து தக்காளி தோட்டம் வச்சுருக்கீங்க நீங்கள்? உங்கள் சொந்த தோட்டமா? இல்லை, நம்ம வேலைக்கு வந்திருக்கோம். வேலைக்கே வந்திருக்கீங்க. அண்ணன் தோட்டத்து. அண்ணன் தோட்டம். தக்காளி இப்போ போட்டிருக்கீங்களா? போட்டு எத்தனை நாள் ஆச்சு செடி? இந்த செடி வச்சு இந்த செடி வச்சு இப்போ 2-3 மாதம் ஆகுது. 2-3 மாதம் ஆச்சு. சரிங்களா? எல்லாமே நாட்டு தக்காளியா இல்லை ஹைப்ரிட் தக்காளியாக்கா? இது என்ன தக்காளி? ஹைப்ரிட் தக்காளி. சரிங்க. இப்போ இந்த சமீபத்தில் மழை பெஞ்சுல, ஆமாம், அந்த மழையில உங்களுக்கு நல்ல சேதாரமா? சேதாரம் தான். இந்த பூரா இது ஆகி போச்சுல. சரி சரி சரி. எதுவுமே எடுக்கவே முடியல தக்காளியை. ஆமாம், இந்த இப்படி நிறைக்கு எப்படி தக்காளி குமிக்கிறது எங்கே வந்துட்டு பாருங்க. சரி, இப்போ இது எவ்வளோ உங்களுக்கு இழப்பீடு ஆகும்? இது நஷ்டமாகும்? இப்படி இந்த மழை பெஞ்சு சேதாரமாகும்? நஷ்டமாகும்டா ஒரு நாளைக்கு எப்படி 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா போயிடும். போயிடும். இப்போ தக்காளி மார்க்கெட்டில் என்னக்கா விலை வித்துட்டு இருக்கு? 20 ரூபா வித்துட்டு இருக்கு. 20 ரூபா வித்துட்டு இருக்கு. 10 ரூபா வித்தது இப்போ 20 ரூபா வித்துக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த மழை பெஞ்சதுனால விலை கூடுதலா? இதில் என்ன செய்வோம், கொஞ்சம் நல்லா இருந்தாத்தே வாங்குவாங்க, இல்லாட்டி அதுலேயும் குறைச்சிருவாங்க. 5 ரூபாயை குறைச்சிருவாங்க. அப்போ சம்சாரிக்கு என்ன லாபம்? சமீப காலத்தில் வந்து கம்பம் பள்ளத்தாக்கில் வந்து கடுமையான மழை பெஞ்சிச்சு. இந்த மழையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விவசாய நிலங்கள் வந்து முற்றிலும் தண்ணியில் வந்து மூழ்கி விவசாய பயிர் எந்தெந்த பயிர் இருக்கோ அந்த பயிர்கள் பூரா எல்லாமே நாசமாயிருச்சு. அதில் வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து தக்காளி தோட்டம். இந்த தக்காளியில் வந்துட்டு நல்ல காய்ச்சி எடுக்கக்கூடிய டயத்தில் மழை வந்துருச்சு. பருவ மழையினால இப்போ தக்காளியோட விலையும் கூடிருச்சு. ஆனால் தக்காளி எடுக்கக்கூடிய வரத்து குறைஞ்சிருச்சு. எல்லா தக்காளியுமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த கவர்மெண்ட்டு, ஸ்டாலின் அரசாங்கம் வந்து இந்த மக்களுக்கு வந்து உரிய ஒரு இழப்பீடு கொடுத்தா கம்பம் பள்ளத்தாக்கு மக்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ மூலியமாக கேட்டுக்கிறோம்.